பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியை கட்டிற்கு கண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இயேசு ஒரு கட்டப்பட்ட கழுதையை அவிழ்த்து வரும்படி சொல்லுகிறார். காரணம், இயேசு அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்து பவனி வரும்படிக்கு தேவப்பிள்ளை அந்த கழுதையை கட்டி அவிழ்த்து கொண்டு வரும்படி தேவன் விரும்புகிறார். உலகத்திலே பார்த்தின கழுதை நம்ம நாட்டிலெல்லாம் அற்பமாய் கருதுவார்கள். ஆனால் யூதர்கள் தாவீதின் மகன் சாலமோன் தேவப்பிள்ளை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் போது கழுதையின் மேல் போய் தான் அபிஷேகம் பண்ணப்பட. யெகூ ராஜாவாகும் போது கழுதை மேல் தான் உட்கார்ந்து அவர் ராஜாவாய் அவரை அவர் அபிஷேகம் பண்ணினார்கள். தேவப்பிள்ளையிலே யூதர்கள் கழுது வாகனத்தை ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தார்கள். தேவப்பிள்ளைய நம்ம ஊர்ல கழுதைனா அற்பமா நினைப்பாங்க, ஆனா ஒட்டகத்தை மதிப்பாங்க, குதிரையை மதிப்பாங்க, கழுதையை மதிக்க மாட்டாங்க. தேவப்பிள்ளைய அது ராஜ வாகனம். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் பிரவேசிக்கிற ஆண்டவர் அமர்ந்து போன அந்த அது கழுதைக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைச்சிச்சு. தேவப்பிள்ளை நம்மை கூட கர்த்தர் அவிழ்த்து கொண்டு வந்திருக்கிறார். கட்டுகளிலும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவிழ்த்து வந்து கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த விரும்புகிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் சுமந்து கொண்டு போவீர்களானால் உங்களுக்கும் ராஜ மேன்மை உண்டாகும், கனம் உண்டாகும், மேன்மை உண்டாகும். தேவப்பிள்ளையிலே, இயேசுவை சுமந்து கொண்டு போவது என்றால் என்னன்னா, அவருடைய பிரசன்னத்தை அனுதினமும் சுமக்க வேண்டும். அவர் பிரசன்னத்தை சுமந்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள்.